அனைவருக்கும் வணக்கம். மதுரைக்கு வந்ததில் மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது 67 மாவட்டங்கள், அந்த 67 மாவட்டங்களுக்கும் 67 தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறோம். அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகள், மண்டல் நிர்வாகிகள், அணி பிரிவு நிர்வாகிகள் எல்லாரையும் பார்த்து அவர்களோடு எங்களது ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டு கட்சியை மேலும் பலப்படுத்துவதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் பாஜக தமிழக அரசியலில் மிக பலமான ஒரு சக்தியாக உருவெடுப்பதற்கு அத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நாங்கள்லாம் பெருமையாக நாங்கள் இந்த 67 மாவட்டங்கள்னா எங்களோட அமைப்பு ரீதியான மாவட்டங்கள் சொல்ல வேண்டி இருக்கு. இல்லைன்னா அப்புறம் இது தெரியாம 67 மாவட்டங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வேற சொல்லுவாங்க. அப்படி இல்லாம அது மாதிரி எங்களோட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் சாதனைகளை அந்தந்த ஊர் மக்களுக்கும் அந்தந்த மாவட்ட மக்களுக்கும் எடுத்து செல்வதும் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது. அதனால்தான் 12 ஆண்டுகளுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த அளவிற்கு சாதனை செய்திருக்கிறார் என்று ஒரு புத்தக வடிவில் புத்தகம் போடப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான நபர்களுக்கு கொடுத்து வருகிறோம். அது மாதிரி மதுரையை சார்ந்த முக்கியமான நபர்களையும் சந்திக்கின்ற திட்டம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சியான செய்தி, சென்னையில இன்னைக்கு ஒரு தகவல் என்ன என்றால் 61% மக்களுக்கு தான் பொது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு அக்சசபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொது போக்குவரத்திற்கு 61% மக்கள் தான் இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஜூலைல வடபழனி பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். ஆக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் போக்குவரத்து வசதிகளை கூட சரியாக செய்து கொடுக்காத நேரத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். உடனே கேள்வி எழுப்பலாம், மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வருமா அப்படின்னு. தமிழகத்துல எங்கெல்லாம் மெட்ரோ ரயில் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நோக்கம். ஆனா ஆட்சியாளர்கள் சரியான திட்டத்தை சமர்ப்பிக்காததால் அது சாங்ஷன் ஆகலையே தவிர எந்தெந்த மாவட்டங்களுக்கு சரியான புரிதலோடு திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் நிச்சயமாக, ஏன்னா மதுரை விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, சென்னை விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, திருச்சி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, வந்தே பாரத் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டம் என்று நாங்கள் வலுவாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எல்லா நலனும் பெற வேண்டும், தமிழக மக்கள் எல்லாரும் நலனும் பெறுவதற்கு அவர் எல்லா நலனும் பெற வேண்டும், அதான் எங்களது ஆசையாக இருக்கிறது. அதே நேரத்தில் எல்லா அமைச்சர்களும் தங்களது துறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் பணியாற்ற வேண்டும். உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னும் பல பல்கலைக்கழகங்களில் பிரச்சனை இருக்கிறது, பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது, துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆனா அவர் பாடத்தை பார்க்காம ஆட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இது மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று, கல்வியிலும் சரி எல்லா துறையிலும் சரி மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட துறையில் இருந்து வந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ரொம்ப அமைதியாகவே தனது பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி உள்ளவர்கள், அது அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், ரீல்ஸ் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு சொல்லி பாட்டு பாடுறேன், ஆட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு ஆட்சியை பார்க்காம ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது சரி செய்யப்பட வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான கருத்து. ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னும் எவ்வளவோ பாடம் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு. ஆடிக்கொண்டிருக்கிறார், பாடிக்கொண்டிருக்கிறார். நான் யாராவது கேட்டா நாங்க செய்யறோன்றாரு. நான் அதே உயர்கல்வி அமைச்சர்கிட்ட கேட்கிறேன், வெளிநாட்டோட மொழிகளை கற்றுக்கொள்ளுங்க, ஜப்பானீஸ் கற்றுக்கொள்ளுங்க, ஜெர்மன் கற்றுக்கொள்ளுங்க, ஆனா இந்தியாவில் இன்னொரு மொழி கற்றுக்கொள்ள கூடாதான்.
இது என்ன வகையான அறிவுரைன்னு எனக்கு தெரியல. வேற நாட்டு மொழி கத்துக்கோங்க, ஆனா மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அதனால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா PM ஸ்ரீ திட்டத்தை கேரளா போன்ற மாநிலங்கள் கூட பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இதுல அரசியலை ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் இன்னைக்கு மோடி அவர்களை பார்த்தீர்கள் என்றால் 7500 கோடி ரூபாய் பக்கிங்ஹாம் கால்வாய் கூவம் ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு 7500 கோடி ரூபாய் மத்திய அரசு போன வாரம் ஒதுக்கி இருக்கு. கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒதுக்குறேன்னு அவங்களுக்கு தான் பணத்தை ஒதுக்கிக்கிட்டாங்க. கூவமா தான் இருந்தது. ஆனா பக்கிங்ஹாம் கால்வாய் நான் மயிலாப்பூர்ல போட்டி போடும் பொழுது பக்கிங்ஹாம் கால்வாய் நிறையறதுனாலதான் அங்க வெள்ளம் வருகிறது, மக்கள் மூழ்குகிறார்கள். அந்த பக்கிங்ஹாம் கால்வாயை சரி செய்வதற்கு மோடி அவர்கள் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இவை எல்லாமே மத்திய அரசு மாநில அரசோடு இணக்கமாக செயல்படுகிறது என்பதுதான் நான் இங்க வரும்போது கூட மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களை சந்தித்து விட்டு தான் வந்தேன். அவர் சொன்னார், மத்திய அரசு மாநில அரசின் வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யும் என்ற உறுதிப்பாட்டையும் அவர் சொன்னார். மேகதாது அணை விவகாரத்துல தமிழ்நாடு பாஜக நிலை என்ன? இன்னைக்கு விவாதத்துல பேச விடாதுன்னு சொல்லி எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தண்ணீர் தடுக்கப்படக்கூடாது என்பதுதான். இங்க மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இங்க விஸ்வநாதன் அவர்களாக இருக்கட்டும், ஒரு செங்கல்ல கூட வைக்க விட மாட்டோம், ஒரு செங்கல்ல கூட வைக்க விட மாட்டோம்னா ஒரு செங்கல்ல மட்டும் வைக்கிறது அங்க பிரச்சனை இல்லை. கொள்கை ரீதியாக மேகதாதுவை எவ்வாறு எதிர்க்கிறீர்கள் தமிழக அமைச்சரவையில் இருந்து கொண்டே என்பதுதான் நமது கேள்வி. அங்கே உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் கட்டுகிறேன் என்று சொன்னால் இங்கே உள்ள ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெடுத்துக் கொண்டிருக்கின்ற 2 காங்கிரஸ் அமைச்சர்களின் நிலைப்பாடு என்ன? சும்மா வசனம் செய்துகிட்டே ஒரு செங்கல்ல நாங்க வைக்க விட மாட்டோம்னா உங்களோட கொள்கை என்ன? ஆக தமிழக மக்களுக்கு வேண்டிய நீராதாரம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. அது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. இந்த அமோனியா கசிவினால் இப்போ 67 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று அந்த குத்துயிரும் கொலையுருமாக அவங்களை தூக்கி கொண்டு ஓடியது. நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் இதை போல முறைகேடான கெமிக்கல்ஸ் பயன்படுத்தப்படுகிறதோ, ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ, அவையெல்லாம் உடனே கண்டுபிடித்து அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அதற்கான தண்டனையை அளிக்க வேண்டும். இந்த நிறுவனத்திற்கு கூட சரியான அனுமதி பெற்றதா, சரியான அளவில் அமோனியா கொடுக்கப்பட்டதா, ஏன் அது கசிவு செய்யப்பட்டது, ஏன் அதில் ஆரம்பத்திலேயே உயிரிழப்பிற்கு முன்னால் கண்டுபிடிக்கப்படவில்லை, இவை எல்லாமே சரி செய்யப்படணும். ஏன்னா நேற்றிலிருந்து ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரோட தொழிற்சாலை, என்ன தொழிற்சாலை, யாராக இருந்தாலும், யார் பின்புலம் உள்ள தொழிற்சாலையாக இருந்தாலும், ஏனென்றால் உயிர்கள் போவதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது என்பது எனது கருத்து. எல்லாவற்றுக்கும் மேல சமீபத்துல இங்க சிவகாசிக்கு பக்கத்துல பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்படுகின்ற விபத்துகள் அதிகமாக உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே பல நாட்களா ஒரு கோரிக்கை வைக்கிற, பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு பக்கத்தில் உலக தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் இருக்க வேண்டும். அந்த மருத்துவமனைகள் அவர்களை காப்பாற்ற வேண்டும். இதே மாதிரி ரசாயனங்கள் எல்லாம் பயன்படுத்துகின்ற தொழிற்சாலைகள் இருக்கும் பொழுது ஆபத்து காலங்களில் அவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சிகள், மருத்துவ வசதிகள் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சியாக நாங்கள் பகிர்ந்து கொள்வது, நான் ஒரு மருத்துவர், எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனை வந்தால் தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளவு பலனுள்ளதாக இருக்கும்னு நமக்கு தெரியும். பெரிய வசதியானவங்கெல்லாம் அமெரிக்கா, லண்டன்னு போய் சிகிச்சை எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த வெளிநாட்டு சிகிச்சை கூட நம் நாட்டு சிகிச்சையோடு, உயர் சிகிச்சையோடு சேர்ந்து மிக மிக பலமான, பிரபலமான, தேவையான டெர்ஷியரி கேர் என்று சொல்லுகின்ற சிகிச்சை நமக்கு கிடைப்பதற்கு எய்ம்ஸ் நமக்கு உதவி செய்கிறது. பாரத பிரதமர் வந்த பிறந்தான் எய்ம்ஸ் தமிழகத்திற்கு வந்தது. இதுக்கு முன்னால பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் இதுக்கு முந்தையில யாரும் அதற்கு முயற்சி செய்யல. ஆனா அந்த எய்ம்ஸை வச்சு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு டெர்ஷியரி சென்டரை உருவாக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனா அது சரியாக பணி செய்ய ஆரம்பிக்கப்பட்டவுடன் பார்ப்பீர்கள் எந்த அளவிற்கு தமிழக மக்களுக்கு அது பலன் தருகிறது என்று. அதனால ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் மதுரைக்கு வந்துட்டாங்க, எய்ம்ஸ்ல தான் தங்குறாங்க. இன்னும் மற்ற குழந்தைகளுக்கும் எல்லா வசதிகளும் செய்து தரப்படும். அதனால எய்ம்ஸ் 80% மேல பணி நிறைவடைந்து
விரைவில் மக்களுக்கு பணியாற்றும் என்பதையும் நாம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். தீபத்தூர் விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு வந்து என்னப்பா? தீபத்தூர் ஆ. அந்த தீர்ப்புக்கு எதிராக நிறைவேற்ற இயலாது. இது தொடர்பாக நாங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. இல்ல, இது மிக தவறான ஒரு கண்ணோட்டம். முதலில் அங்கே உள்ளது அதை ஒரு மத பிரச்சனையாக பார்க்காமல் இந்துக்களின் உணர்வு பிரச்சனையாக இந்த அரசு பார்க்க வேண்டும். சென்ற ஆட்சி மாலையே அதே தப்ப நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ஆட்சி மக்கள் தண்டித்ததுக்கு ஒரு காரணம் இந்துக்களை அவர்கள் தொடர்ந்து நிந்தித்துக் கொண்டிருந்ததுதான். அதனால இங்கே ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு அதிகாரிகள் சென்று அங்கே ஏன் அவங்க தீர்ப்பு அந்த தீபத்தூளில் தீபம் ஏற்றவில்லை என்ற காரணத்தை சொல்லி அதற்கு நீதிபதி அவர்கள் கண்டனமும் தெரிவித்திருந்தார்கள். அதனால இன்னும் எவ்வளவோ நிறைய பிரச்சனை இருக்கிறது தமிழக அரசிற்கு. 50,000க்கு மேல மூட்டைகள் அங்கே முளைத்து கிடக்கின்றன. பல பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் பெருமக்கள் இல்லை, பள்ளிகளில் ஆசிரியர் பெருமக்கள் இல்லை. பள்ளியில காலை உணவுக்கு பதிலாக பிஸ்கட் கொடுக்கறாங்க. அதை அமைச்சர் அப்புறமா தான் கண்டுபிடிக்கிறாரு. ஆக இதையெல்லாம் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு தீபத்தூண் பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றம் போவது நீங்கள் எந்த அளவிற்கு வேறுபாடான ஒரு அரசை நீங்கள் நிலைநிறுத்த பார்க்கிறீர்கள். இதில் உடனே முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாஜகவும் திமுகவும் ரகசிய உறவுல இருக்குன்னு அமைச்சர் நிர்மல்குமார் எங்க போய் பார்த்தாராம் நிர்மல்குமார்? ரகசிய உறவு இருக்கான். எங்களுக்கெல்லாம் எந்த ரகசியமும் கிடையாது. அவங்க யாருக்கிட்ட ரகசியம் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ரகசிய உறவெல்லாம் இல்ல. நிர்மல்குமார் முதலில் மின்வெட்டை சரி செய்யட்டும். யாருக்கிட்ட எல்லாம் ரகசிய உறவு இருக்குன்னு அவருக்கு யாரோட ரகசிய உறவு வைத்துக்கொண்டு மின்வெட்டு நடந்து கொண்டு இருக்கிறது என்று எனக்கு தெரியல. யார் கூட ரகசிய உறவு வைத்து ஃபைல் எல்லாம் காணாம போகுதுன்னு எனக்கு தெரியல. யார் கூட ரகசிய உறவு வைத்துக்கொண்டு சிபிசிஐடிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ஏற்பாடு செய்யணும்னு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு வாரத்துக்கு பின்னால சிபிசிஐ விசாரணைக்கு ஏற்பாடு செய்கிறார். அப்ப யார் கூட அவர் கை கோர்த்து கொண்டு ரகசிய உறவு வைத்துக் கொண்டு மின் தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தெரியல. அதுக்கு முதல்ல அவர் பதில் சொல்லட்டும். அதான் எனக்கு கருத்து. ஒப்புதல் அளிக்காம இருக்காங்க. இல்ல, அது ஆளுநர் தான் கேட்கணும்.